என்று இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள். அதே போல நமது சமூகத்தை அங்கீகரிக்கிற விதமா நமக்கு தமிழர் தேசம் கட்சிக்கு கூட்டணியிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை உங்கள் பகுதியிலே வழங்கியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் உங்களை அத்தனை பேரையும் நம்பி இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியிலே உங்கள் வீட்டு பிள்ளை கே செல்வகுமார் களம் காண்கிறேன். இது ஒரு வாய்ப்பு. திராவிட கட்சிகள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தை நாம் பயன்படுத்தியே தீர வேண்டும். அப்படின்னு சொன்னா கட்சி பார்க்காதீங்க, எல்லாரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய கே செல்வகுமாரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினா மட்டும் போதும். இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினால் இப்ப ஸ்டார்ட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இப்ப 1/2026 2031 5, அப்புறம் 2036 10 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவேன். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தமிழக அரசியல் இல்லையோ, எப்படி விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழக அரசியல் இல்லையோ, நம்ம இல்லாம தமிழக அரசியல் இயங்காது. அப்படியான ஒரு சூழலை உருவாக்க தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்களின் அத்துணை பேருமே உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய என்னை ஆதரிக்க வேண்டும், உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.